நிக்கிதா, அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்கள், அடுத்த முடிவு என்னவாக இருக்கும், அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது கணிக்க முடியாத அளவுக்கு கூடுதல் பரபரப்பையும் சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தி வரக்கூடிய நிகழ்வாக தமிழக அரசியல் களம் மாறி இருக்கின்றது. 3 கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், 3 கட்சிகளும் தமிழகத்தின் கிங் மேக்கராக மாறி இருக்கிறார்கள். விஜய் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி அமைப்பாரா என்பது முடிவு செய்யக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த 3 கட்சிகளும் மாறி இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக என 3 கட்சிகளும் தலா 2 இடங்கள் என 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வசம் இருக்கின்றார்கள். இந்த 6 உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தாலே விஜய் ஆட்சி அமைக்க ஏதுவான நிலை காணப்படும். ஏனென்றால் ஏற்கனவே 107 இடங்கள், குறிப்பாக ஒரு இடத்தை கழித்தோம் என்றால் 107 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது போன்று அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோக 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு விஜய்க்கு தேவையாக இருக்கக்கூடிய நிலையில்தான் 2 முறை அவர் தமிழக பொறுப்பு கவர்னரை சந்தித்தும் கூட அவருக்கு ஆதரவான நிலைப்பாடு என்பது எட்டப்படவில்லை. இந்த நிலையில்தான் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்டமாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்ன என்பது குறித்தும் தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஒருபுறம் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் பனையூரில் நடைபெற்று வருகிறது. மறுபுறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்னொரு புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கின்றது. இவருடைய முடிவை பொறுத்து விசிகாவின் முடிவு இருக்கும் என்று ஏற்கனவே திருமாவளவன் தெரிவித்திருந்தார். மறுபுறம் புதுவையில் தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் வீடு திரும்ப கட்சியினுடைய தலைமை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையிலும் நேற்று தொடர்ந்து மிக முக்கியமான ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொண்டார்கள். இப்படியாக தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியும் மிக தீவிரமான காய் நகர்த்தல்களையும் மிக தீவிரமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய நாள், கடந்த 4ஆம் தேதியன்று தேர்தல் முடிவு வெளியானதை விட அதிக பரபரப்பும் எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. இந்த 3 கட்சிகள் எடுக்க போகக்கூடிய முடிவு என்ன? விஜயின் முன்னால் தற்போது 2 வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒன்று, இந்த 3 கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். ஆதரவு அளித்தால் அதை மீண்டும் அந்த ஆதரவு கடிதத்தையும் கொண்டு சென்று கவர்னரிடம் வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி உரிமை கோருவார். அப்படி இல்லை என்றால் அவர் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருக்கிறார். இப்படியாக 2 வாய்ப்புகள். அந்த 2 வாய்ப்பில் என்ன நடக்க போகிறது என்பது இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளாக நமக்கு தெரிந்துவிடும். இந்த 1 மணி நேரத்தில் நமக்கு 2 வாய்ப்பில் என்ன நடக்க போகிறது என்பது நமக்கு தெரிந்துவிடும். அதற்கு இடையில் தான் தாவேகாவினர் ஆளுநர் மாளிகை முன்பாக சிலர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பிலும் மாணவர் காங்கிரஸ் சார்பாக இன்று ஆளுநர் மற்றும் பாஜகவை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்ததை தொடர்ந்து அதில் தாவேகாவுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களும் சில இடங்களில் ஆங்காங்கே குவிந்து போராட்டங்கள் மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் போலீசார் எல்லாம் குவிக்கப்பட்டு இந்த போராட்டத்தை தடுக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றது. இப்படியாக ஒட்டுமொத்தமாக தமிழகம் இதுவரை கண்டிராத பல அரசியல் சுவாரஸ்யங்களும் பல அரசியல் மாற்றங்களும் எதிர்கொண்டு வருகின்றது. இதுவரையில் தமிழக அரசியல் வரலாற்றில் 2 முறை இதுபோன்று பெரும்பான்மை இல்லாத ஆட்சி அமைந்திருக்கிறது. ஆனால் கடைசியாக 2006ஆம் ஆண்டு அமையும் போது கூட அப்போது திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்ட போது கூட மற்ற கூட்டணி கட்சிகள் எந்தவித சிக்கலும் இன்றி எந்தவித எதிர்ப்பும் இன்றி ஆதரவு தெரிவித்து அந்த 5 ஆண்டுகள் சுமூகமாக திமுக ஆட்சி நடத்தி முடித்தது. ஆனால் இது போன்ற ஒரு நிலை தமிழக அரசியல் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத ஒரு புதிய நிகழ்வாக தான் நடந்து வருகிறது. வட மாநிலங்கள், மற்ற மாநிலங்கள் இது போன்று நடந்திருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் தமிழகத்தில் இது போன்ற ஒரு நடப்பது என்பது இதுதான் முதல் முறையாக நடந்து வருகின்றது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் சிடிஆர் நிர்மல்குமார் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் சென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரை சந்தித்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடும், அதற்கு நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது, அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உடனடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சிடிஆர் நிர்மல்குமார் தமிழக வெற்றி கழகம் சார்பாக 2 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவருடன் சந்தித்து கோரிக்கை வைத்தார். அதே போன்று ஆதவ் அர்ஜுனா விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து தாவேகாவுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கோரிக்கை வைத்தார். இப்படியாக தாவேகா தரப்பில் முழு வீச்சில் இந்த 3 கட்சிகளையும் குறிவைத்து அவர்கள் தீவிரமாக ஆதரவு கோரி அவர்கள் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. ஒருவேளை 3 கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி கூட ஆதரவு கொடுக்க மறுத்தால் அது விஜய்க்கான சிக்கல் தீராது, இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஏற்கனவே ஆளுநர் 3 நாட்கள் அதற்குள்ளாக பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில் 3 நாட்களும் கடந்து இது சென்றால் அடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்படியாக அரசியல் களம் அடுத்தடுத்து பரபரப்பை உச்சத்தை எட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் ஒரு சில நிமிடங்களிலோ அல்லது ஒரு 30 நிமிடம் அல்லது 1 மணி நேரத்துக்குள்ளாகவே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன என்பது நமக்கு தெரிந்துவிடும். அதை பொறுத்து கம்யூனிஸ்ட் கட்சி ஒருவேளை ஆதரவு தெரிவித்தாலும் கூட விசிக அதற்கு அடுத்த கட்டமாக விசிக ஆதரவு தெரிவிக்குமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த 3 கட்சியுடைய முடிவு என்னவாக இருப்பது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிந்துவிடும். நிக்கிதா.